வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மிளகாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகாய் அறுவடையை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த மிளகாய் வந்து நிறைய காய் வர்றதுக்கு என்னென்ன பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மிளகாயை வந்து பார்த்திங்கன்னா, நான் வீட்டில் என்கிட்ட நம்ம காஞ்ச வரமிளகாய் இருக்குல்ல, அதில் இருந்த விதைங்களை தான் தூவியிருந்தேன். லாஸ்ட் டைம் மசால் பொடி அரைக்கும்போது எனக்கு கிடைச்ச அந்த மிளகாத்தூள், அதாவது மிளகாய் விதை வந்து மிச்சமாக இருக்கும். அந்த விதையை தான் நான் எடுத்து வச்சிருந்து போட்டேன். எல்லா செடியுமே வளர்ந்தது. கிட்டத்தட்ட நான் நிறைய விதை போட்டுட்டேன். நீங்கள் அந்த மாதிரி நிறைய விதை போடாதீங்க. ஒரு பக்கெட்டில் நீங்கள் இப்போ வளர்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 விதைகள் மட்டும் போடுங்க, போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செடி இருக்கும். நிறைய செடி கும்பலாக அப்படி குப்புன்னு வந்துருச்சுங்க. ஸோ அதை நான் வேறு பாட்டுக்கும் மாற்றலை. ஏன்னா அந்த டைமில் என்கிட்ட வேறு பாட்டும் இல்லை. ஒரு ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 to 10 செடி இருந்தால் கூட போதும். உங்களுக்கு அந்த ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும். மிளகா நிறையவே காய்க்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த தப்பை நீங்கள் பண்ண வேணாம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். நல்லா ஒயிட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் இந்த மிளகாவோட பூவு. பூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகழகாக பிஞ்சு வரும். இந்த பிஞ்சு தாங்க நமக்கு பெருசாக மிளகாயாக வளர்றது. ஸோ இதோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்கிற இந்த மிளகாய் வந்து இவ்வளோ சைஸ் தான். இதுக்கு மேலே பெருசாக வளராது. இதுக்கு மேலே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த மிளகாய் செடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெரியுதா உங்களுக்கு, ஒரு வெள்ளையாக ஒரு பூச்சி வருங்க. மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது மிளகாய் செடி, அதே மாதிரி செம்பருத்தி செடி, இந்த மாதிரி இருக்க செடிங்களில் இந்த மாதிரி வெள்ளை கலர் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சாப்பாடு செய்கிறோம் தெரியுங்களா, அந்த வடித்த கஞ்சியை ஒரு வாட்டர் பாட்டிலில் நல்லா ஒரு 2 to 3 நாள் வச்சிட்டோன்னா நல்லா புளிச்சிரும். ஸோ அதை வந்து புளித்த பின்னாடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளைப்பூச்சி வந்து உங்களுக்கு வரவே வராது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஸ்ப்ரே பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தான் உங்கள் செடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூச்சி வராமல் இருக்கும். இந்த மாதிரி பூச்சி வந்ததுன்னா உங்களுக்கு காய் அந்த அளவுக்கு எடுக்காது. சீக்கிரமாக வந்து இலையெல்லாம் சீக்கிரம் வந்து விழுந்துடும். அதே மாதிரி அந்த பூச்சி வந்து நிறைய வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிச்சிடும். பூ பூக்காது, காய் காய்க்காது. ஸோ இந்த வெள்ளை பூச்சிங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த டிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு பச்சை மிளகா இருக்குது. நான் சொன்னேன்ல ஒரு 10-15 விதை போட்டு, இது வந்து சின்ன சின்ன மிளகாயை தான் காய்க்கும். இந்த மிளகாயை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி இந்த மிளகாயை பார்க்கும்போது. கீழே விழுந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மிளகாய்க்கு இந்த மிளகாய்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த செடியில் காய்க்கிற இந்த மிளகாய்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப பெருசாகாது. அதுவே இன்னொரு செடியில் காய்க்கிறது, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிளகா இருக்குது. இது கொஞ்சம் பெருசாகட்டும். இது பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பறிச்சிருப்போம். அதே மாதிரி நீங்கள் பறிக்கும்போது உங்கள் பூக்களை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா பூ நல்லா இதானால் தான் அடுத்து உங்களுக்கு காய் காய்க்கும். ஸோ பூ வந்து அதிகமாக கீழே விழுகிற மாதிரி பார்த்துக்காதீங்க.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன மிளகாயாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருக்கணும், பெருசாகணும். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிளகா இருக்குது. இந்த பச்சையோட பச்சையாக இருக்கனால மிளகா தெரியவே தெரியாதுங்க. நீங்கள் பார்த்து பார்த்து பறிக்கணும். பார்த்தீங்களா, அழகாக தெரியும் இந்த மிளகாயில். கீழே பூவு, மேலே மிளகா. ஸோ இப்படி தான் மிளகா வந்து பெருசாகும். அது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், சின்னதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பூச்சியை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் வீட்டில் ஈஸியாக மிளகா செடி வளர்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிளகா இருக்குது. இங்கே பார்த்திங்களா, இப்போ வந்து இந்த மிளகா வந்து கம்மியாக இருக்குது. வெயில் டைம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா வந்து நிறைய காய்க்கும் எங்கள் வீட்டில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மிளகா தான் வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு மிளகா இருக்குது. ஸோ இதையே பறிச்சுக்கலாம். இது எல்லாமே நீல மிளகா, சைஸ் மட்டும் டிஃபர் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் டீட்டெயில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மிளகாய் செடி எப்படி நம்ம சீட்லேருந்து க்ரோத்து வந்து எப்படி வளர்க்குறது, எப்படி மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் வளர்ந்து கொஞ்சம் பெரியதான செடி. ஸோ இதில் நான் எவ்வளோ மிளகா பறித்தேன், என்ன டிப்ஸு வந்து ஃபாலோ பண்ணுறேன்றதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டனிங் ரிலேட்டடான அப்டேட் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கார்டனிங் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்டில் பின் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.